சத்தியமா உங்க பேர்ல நான் கண்டிப்பா கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு காலையில உடல்நிலை குறைவினால இன்னைக்கு இறந்துட்டு இருக்காரு. இந்த நியூஸை கேட்டு பலரும் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சினிமா ஃபீல்ட்ல இருக்க பல முன்னணி நடிகர்களும் நடிகைகளும் இவருக்கு இரங்கலும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ நடிகர் விஷாலும் இரங்கல் தெரிவிக்கிற போற ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு பேசுற போலதான் இருக்குது. யார்கிட்டயும் இந்த ஒரு கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலகத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தா நீங்க சோறு போட்டு அனுப்புவீங்க. அதேதான் நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியல. இன்னைக்கு நடிகர் சங்கத்துல நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்க அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது உங்க வீட்டு நகை கூட அந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அந்த அம்மா சொல்லும் போது, நீங்க செஞ்ச உதவிகள், நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகர் சங்கத்துக்கு, நீங்க நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு, உங்க செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்க எவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. சில நபர்கள் தான் ஒரு மனிதரா நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில நீங்க இருக்கீங்க. மன்னிச்சிருங்க. உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். உங்க ஆத்ம சாந்தி அடையணும். இதை தொடர்ந்து பொதுமக்கள் எல்லாருமே இந்த செய்தியை கேட்ட உடனே கோயம்பேட்டில் இருக்க கேப்டன் விஜயகாந்த் மண்டபத்துல கூட்டமும் சேர ஆரம்பிச்சிடுச்சு. இதை தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.